ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்ன ஆகுனா உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இது என்ன நடக்குதுங்களா, உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்ன ஆகுனா உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லல, மகிமேல் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டு மறுரூப நிலைக்கு நாம் ஆக போகிறோம். ஓகே, எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கீங்கன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவி உலகத்தில் இருக்கீங்களா இல்லையா? ஆவி உலகத்தில் இருக்கீங்களா இல்லையா? இதுக்கப்புறம் தெரிய போகுது ஆவி உலகம் என்னன்னு. இதுக்கப்புறம் தெரிய போகுது ஆவி உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு, எப்படி ஆவி உலகம் இருக்குன்னு சொல்லி ஆவி உலகம் எப்படி இருக்குது, ஆவி மண்டலம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா நடுராத்திரியில் அழுவ போகிறீங்க, திடீர்னு உட்காந்து அழுவ போகிறீங்க, திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழுவ போகிறீங்க. ஓ அப்படின்னு அந்த காரியம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் செய்யும்.